அன்பர்களுக்கு வணக்கம். அறம்பாடி சித்தர் பாடல் எண் 32 பார்ப்போம். பைந்தமிழ் நாக்களிப்பேன் என்று பாரதியும் வாக்களித்தான். இதை ஆக்கமுடன் பாடிட எமக்கும் அருள்மழை பொழிந்திட்டாய் என்று இறைவனை பார்த்து அறம்பாடி சித்தர் சொல்கிறார். பைந்தமிழால் பாட்டி செய்து இந்த உலக மக்களுக்கெல்லாம் உண்மையை சொல்லுவேன் என்று பாரதியும் வாக்களித்தானாம். அதை போல அறம்பாடி சித்தர் ஆகிய எனக்கும் வரப்போகின்ற தெய்வ அவதாரத்தை பற்றி உலக மக்களுக்கு பேசுவதற்கு சொல்வதற்கு என் மீது அருள்மழை நீ பொழிந்திட வேண்டும் இறைவா என்று சொல்லுகிறார் சித்தர். முன்னொரு காலத்தில் பார்த்தன் என்ற அர்ச்சனனுக்கு மகாபாரத போரில் சாரதி என்ற தேரோட்டியாக கிருஷ்ண பரமாத்மாவே அவதரித்து மகாபாரத போரையே முடித்து வைத்தவர் கிருஷ்ண பரமாத்மா. ஆனால் அந்த காலத்தில் ஏற்பட்ட பகை இன்னும் ஊழ்வினையாக இந்த கலியுகத்திலும் கலிகாலத்திலும் தொடர்கிறது. எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்கி தாண்டவம் ஆடுகிறதோ அப்போதெல்லாம் நான் பிறந்து வந்து தர்மம் காப்பேன் என்று அச்சுதன் அன்றே நமக்கு வாக்களித்தார். அதனால் அன்று வந்த அதே அரக்கர்களும் இப்பிறவியிலும் பிறந்து வந்து கலியுக அவதாரமாக அதே கண்ணன் வந்துவிட்ட போதும் மாயைக்குள்ளிருந்து வெளிவராமல் புரண்டு கொண்டிருக்கிறார்களாம். இறைவன் கள்ளம் கபடம் அற்றவன். பிறப்பு இறப்பு என்பதே அறியாத இந்த அவதாரம் திரும்பவும் பிறப்பு எடுத்து கலியுகத்தை முடித்து சத்திய யுகத்தை தோற்றுவிக்க பிறப்பெடுத்து வர வேண்டியுள்ளது. அப்படி பிறவி எடுத்து வந்து இப்போது உலகத்தை காத்து ரட்சிக்கவும் அன்று சொன்ன வாக்குத்தத்தம் என்ற கடனை மீட்டவும் பிறவி பயனை முடிக்கிறார் அவதாரம். அறியாமை என்ற இருட்டில் உழலும் மனிதர்களின் கூட்டம் கல்கி நாதனை சுற்றியே நீங்கா நிழலாக தொடர்ந்தாலும் அவர்களின் இருளை அகற்றுவதற்கு இந்த அவதாரத்தை தவிர யாரும் இங்கே வரமாட்டார்கள். கண்ணுக்கு புலப்படாத தூசி போன்ற ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் துயில் கொள்ளுகின்ற தூய சுடரொளியாம் பரம்பொருளே என்று சித்தர் சொல்கிறார். இக்காலத்தில் ஏழ்மை நிலையில் வறுமையாட்டம் ஆடுகின்ற வாழ்விற்கு சொந்தக்காரர்களான ஏழை மக்கள் இவனுடைய வருகைக்கு பிறகு வசந்தமான வாழ்க்கையை பெற்றுவார்கள். நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், எங்களிடம் இல்லாத பொருள் எதுவுமே இல்லை உலகத்தில் என்று தம்பட்டம் அடித்த வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்கள் வெறும் கையனாகி விடுவார்கள். நல்லோர்கள் என்ற வல்லமையானவர்கள் ஏதுமற்ற நிர்கதியாக வாழ்வதை பார்த்து அவர்களுடைய கைகளை தூக்கிவிட இப்பூவுலகில் எம்பெருமான் கல்கிநாதன் வரமுனியாக வந்துதித்தான். பொல்லாதவர்களும் தீயவர்களும் கூட்டம் கூட்டமாக கொக்கரித்து புண்ணியமே தேவையில்லை, அநியாயமே போதும் என்று மறுப்பதால் நல்லோர்களுக்கு என்றும் இந்த தெய்வ மகன் தேடி வந்து நலம் புரிந்து அளவிட முடியாத வளமளித்து காப்பாற்றுவான் என்பதை சொல்லாமல் சொல்ல வந்தேன். சூரியனே தன் விழிக்குள்ளே வைத்தது போன்று உலகத்தின் ஒளியாக இருக்கும் சுடர் ஒளியே பரம்பொருளை என்கிறார் சித்தர். உலக உயிர்கள் அனைத்தும் தைரியத்தோடும் நிமிர்ந்த நடையுடனும் பயமற்ற வாழ்க்கை வாழ அவர்களுக்கு ஆக்கம் அளித்து வாழ வழி செய்வான் கல்கிநாதன் என்பதை இந்த உலகத்தார் அறிந்திடுவதற்கு இந்த பாடல்களால் அடியேன் ஆகிய நானும் வாக்கு முடிந்திட்டேன். உலக மக்களே, இவர்கள் கல்கிநாதன் குறித்த அத்தனையும் மறைக்காமல் அனைவருக்கும் நான் சொல்லும் உண்மைகளை பகிர்ந்து பறைசாற்றுங்கள். இந்த உலகமெல்லாம் நலம் பெறட்டும். இவன்தான் நம்மை காப்பாற்ற வந்த தெய்வ திருமகன் என்றறிந்து இவன் பாதத்தை தொழுது வணங்கி இவனை தொடர்ந்து வாழ்கின்ற அறநெறி மைந்தர்கள் வாழ்விலும் இம்மையிலும் மேலுலகத்திலும் எக்காலத்திலும் பெரும் பேறு அடைவார்கள் என்பதை உறுதிபட சொல்லுகின்றேன். எனையாளும் பரம்பொருளே என்கிறார் சித்தர். 14 உலகங்களையும் ஆளுகின்ற எம்பெருமான் இந்த பூ உலகத்தை மனித வடிவில் வந்து ஆள்வதற்கு பிறந்த இடத்தை சொல்லுகிறார் சித்தர். முக்கடலும் சங்கமிக்கும் 3 கடல்கள் சேருகின்ற உலகத்தின் தென் திசையாம் தென் தமிழ்நாட்டில் அன்னை பகவதி தாயின் ஆளுமைக்கு உட்பட்ட குமரி முனையிலிருந்து இருகாதம் தொலைவில், அதாவது ஒரு காதம் 16 கிலோமீட்டர், இருகாதம் என்றால் 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குடவூர் என்ற இடத்தில் பிறப்பும் இறப்பும் அற்ற அறியா பொருளான இறைவன் அவதாரம். கருங்கல்லை போன்று விண்ணிலிருந்து கருவாக மேலிருந்து இறங்கி அவதரித்த இடம் மலை நாட்டெல்லை என்னும் அந்தரங்கம் அறிந்து, அதாவது கன்னியாகுமரியிலிருந்து 32 கிலோ மீட்டர் தொலைவில் இருக்கும் சேர நாட்டை, அதாவது கேரளா நாட்டின் திருவனந்தபுரம் அருகே குடவூர் என்ற ஒரு ஊரில் அவதாரம் எடுப்பார் என்று அந்தரங்கத்தை அறிந்து எனது ஞான திருஷ்டியில் நான் கண்டு இந்த பாட்டின் மூலம் அறம்பாடி சொல்லும் என்னை பைத்தியக்காரன் என்றே பெயரிட்டு என்னை நோக்கும் குருட்டு கண்ணுக்கு சொந்தக்காரர்களுக்கு உண்மை தெரியாது என்பது இறைவா உனக்கு தெரியும் பரம்பொருளே என்கிறார் சித்தர். இந்த பாடலில் கேரள நாட்டு திருவனந்தபுரத்தின் அருகே குடவூர் என்ற ஒரு சிறிய ஊர் இருக்கிறது. ஆனால் நம் சித்தர் அதை சொல்லி இதை சொல்லி இப்படி நேரடியாக சொல்லும் போது அங்கே சென்று தேடுவார்கள் என்று அதை சொல்லுவார். இன்னொரு இடத்துல
இன்னொரு இடத்தில் பிறந்திருக்கிறார் என்று இன்னொரு இடத்தை சொல்லும்போது அங்கு சென்று தேடுவார்கள். இப்படி அறம்பாடி சித்தரின் பாடல்களில் நிரந்தரமாக பொருள்படியாக ஞானமுள்ளவர்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்பது கருத்து. வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம். அறம்பாடி சித்தர் பாடல் எண் 39 பார்ப்போம். இந்த பாடலில் கல்கிநாதனின் எண்ண ஓட்டத்தை பற்றி அறம்பாடி சித்தர் சொல்கிறார். இப்பிறவியில் கல்கிநாதன் மனித வடிவெடுத்து பிறந்து வந்திருந்தாலும் தனக்குள் உள்ள சக்தியின் பிரவாகத்தால் தான் ஒரு அவதாரமாக இருக்குமோ என்ற எண்ணம் அவருக்கு ஏற்படும் என்கிறார். ஏனென்றால் மக்கள் படும் துன்பங்கள், துயரங்கள், உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள், மக்களுடைய வாழ்வாதாரங்கள், எதிரிகளுடைய தொல்லைகள், தன்னை நினைத்து வேண்டுவர்களுடைய வேண்டுதல்கள், இவைகளை எல்லாம் நினைக்கும் போதுதான் அதற்காகத்தான் வந்திருக்கிறோமோ என்ற எண்ணம் ஏற்படாமல் இருக்குமா? மேலும் இறைவனை சிவனாரின் உணர்த்தலுக்கு உட்பட்ட கல்கிநாதனின் உடல் அடையாளங்கள் போன்றவைகள், அவைகளை கவனிக்கும் போதெல்லாம் நானா அப்படியா என்று அதிர்வாராம் கல்கி. மேலும் சிவபெருமானின் பாதியை பெற்ற சக்தி உமையாள் இவனோடு இருந்து எல்லா நிலைகளிலும் ஒரு சொட்டு உதிரம் கூட இவன் உடம்பில் இருந்து வெளியேறாத வண்ணம் பாதுகாப்பதால் தான் ஒரு அவதாரம் தான் என்ற எண்ணம் கல்கிநாதனுக்கு ஏற்படாமல் இருந்திருக்குமா என்று கேட்கிறார் சித்தர். இல்லை, அம்மையப்பனின் அருள் பெற்ற தவ வலிமை உள்ள நல்லோர் பலர் இப்பூமியில் பலர் இருப்பார்கள் என்று பிரித்து பார்க்க மனமில்லாமல் தன்னிலை உணராமல் இருக்கும் கல்கி நாதனை அடையாளம் காண இறைவன் அவதாரம் எடுத்து சீக்கிரம் இந்த பூமியை வந்து சரி கட்ட வேண்டும் என்று பல நூற்றாண்டு காலங்களாக தவம் இருப்பவர்கள் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் அறத்துக்கும் தர்மத்துக்கும் முரணாக அநீதியும் அக்கிரமம்தான் நீதி என்று இவ்வுலக மாந்தர்களை ஏமாற்றி அரசாளுபவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட செல்வத்தாலும் கெட்ட ஆசா பாசங்களாலும் அவர்களோடு கூட்டம் அதிகம் இருக்க, கல்கிநாதன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க பல வழிகளில் சதியும் சூழ்ச்சியும் செய்து அவர்கள் எண்ணங்கள் ஈடேறாமல் மனம் தளர்ந்து சோர்ந்தே போவார்கள் என்கிறார் சித்தர். ஆழி என்ற பெருங்கடலில் பார்க்கடலை ஆட்கொண்டு செல்வ திருமகளாம் அன்னை மகாலட்சுமி தன் திருவடியில் அமர்ந்திருக்க, மலையில் உள்ள விருட்சங்கள் நதிகளால் கவரப்பட்டு அடித்து வரப்பட்டு கடலில் சேர்ப்பதை மலையரசி பார்த்து ரசித்திருக்க, இவைகளை பற்றி எதையும் சிந்திக்காமல் இவ்வுலக வாழ்க்கையின் ஆசா பாசங்கள் எதுவும் தன்னை சீண்டாமல் தனி மரமாய் கற்சிலையை போன்று தனது வீட்டிலிருந்து வெளியே இறங்கி காடு மேடாக சுற்றி திரிவார் கல்கிநாதன் என்கிறார் சித்தர். இயல்பாக இளமை பருவம் வரும்போது திருமண ஆசை ஏற்படும். ஆனால் கல்கிநாதனுக்கு அந்த சிந்தனை எதுவும் இல்லாமல் இணை வேண்டாம் துணை வேண்டாம் என்று சித்தர் சொல்வதைப் போல ஒருவேளை இவருக்கு திருமணமாகி மனைவியை விட்டு பிரிந்தார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். திருமணமே வேண்டாம், உலக பந்தங்கள் எதுவுமே வேண்டாம் என்று பற்று பாசம் துறந்து வீட்டை விட்டு வெளியேறி இல்வாழ்க்கை என்பதே தேவையில்லை என்ற எண்ணத்துடன் வெளிவந்தார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். எம்மை போன்றவர்களை காப்பதற்கு இந்த கலியுக இழிப்பிறவியில் தேவமைந்தன் துடிப்பது ஏன்? உலகம் முழுவதிலும் தூண்டிலில் சிக்கிய புழுவை போன்று புண்பட்ட நெஞ்சமோடு நல்லோர்கள் அழும் கண்ணீரின் ஈரம் ஐயனின் பூ போன்ற பாதங்களை நனைப்பது ஏன்? பொறுமைக்கு தாயான பூ மடந்தை இந்த மண் மாதா நிலை குலைந்து பூமி முழுவதும் பொல்லார்கள் நிறைந்து விட்டார்களே என்று அந்த சுமை தாங்காமல் அல்லல்பட்டு அழுவது ஏன்? நிலம் அடந்த என்னும் மண்ணரசியே, உன் பொறுமையை விடுத்து பெருவெடிப்பு என்ற பூகம்பத்தை பிறப்பித்து அறம் கொன்ற கயவர்கள் அனைவரையும் உனக்குள் இழுத்து அடக்கி நீ வழிவகுக்க வேண்டும். மாசற்றவர்களுடைய அழுகை குரலுக்கு நீ உன் மனமதை சாய்த்து வரமருள வேண்டும் மாமணியே என்று மனம் வருந்துகிறார் சித்தர். காசு இல்லாமல், பணம் இல்லாமல், செல்வ செழிப்பில்லாமல் வாடுகின்ற ஏழை மாந்தர் மீது இந்த உலகுக்கு கருணை இல்லாத காலம் இந்த கலிகாலம். செல்வந்தர்கள் அதிகரித்து அநீதியை தங்கள் செல்வத்தால் அறுவடை செய்து ஆரவாரப்படுவதை இந்த அறம்பாடி சித்தனாகிய நான் அதை தூசாக எண்ணுகிறேன் என்பதை நான் பாசாங்காக வெறும் வார்த்தைக்கு சொல்லவில்லை. பல தடவைகள் என் தவத்தில் என் கோரிக்கையை இறைவா என் கல்கிநாதனுக்கு வரமளித்து அவரை இந்த பூமியில் வெளிப்பட வைத்து நாடகத்தை அரங்கேற்று இறைவா என்று கதறுகிறேன். மேதினியில் மனம் புரிந்தும் மனம் இணையான், மனை துறந்து தனிமரமாய் பிறப்பெடுத்தான் என்கிறார் சித்தர். மேதினியல் என்றால் மேலுலகத்தில் தன் இணையுடன் வாழ்ந்தவர் தன் ஊழ்வினை பயனை அறுக்க இப்பூமியில் மறுபடியும் பிறந்து வந்து துணையின்றி தனிமரமாய் நிற்கிறார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இறைவா உன்னை மட்டுமே நினைத்து அவன் உருவெடுத்து இருக்கிறான். சதா உன் அடிபணிந்தே வாழுபவர்களுக்கு உதவாமல் அவர்களை துன்பத்தில் ஆழ்த்தலாமோ? நல்லவர்களுக்கு முரணாக நின்று அவர்களின் மெய்யை நீ ஏய்க்கலாமா இறைவா? இறைவா விண்ணிலிருந்து நீ வரம்தா, என் தலை தாழ்த்தி வேண்டுகிறேன். சீக்கிரமே அருள் தந்திடுவாய். இந்த பூமியில் முதுகுக்கு பின் புறம் பேசாத அரவாணர்களின் பொற்பாதம் பணிந்தேன் நான்.
இந்த புவிக்கு வளம் தர வானவர்கள் துணை உண்டு. எல்லாம் வல்ல பரம்பொருளே, நீ வரம் பொழிவாய் என்கிறார் அறம்பாடி சித்தர். வணக்கம்.